வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய எல்லாத்தையும் பார்க்கணும்னா முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி காலகட்டங்களில் வருகின்ற புதிய தலைமுறை பிள்ளைங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ரத்த சோகை, ரத்தம் குறைவாக இருக்குது, ஹீமோகுளோபின் கவுண்டிங் கம்மியாக இருக்குது, ரத்தம் நல்ல அடர்த்தியாக இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு 3 பொருள் வச்சு நம்ம செய்யலாம். என்னது அதுனா, கீழா நெல்லி, 2வது கரிசலாங்கண்ணி, 3வது பசும்பால். கீழா நெல்லியும் கரிசலாங்கண்ணியும் சம அளவு எடுத்துக்கணும். அதாவது நாட்டு மருந்து கடை போங்க, கீழா நெல்லியும் கரிசலாங்கண்ணியும் வாங்குங்க. ஒரு சின்ன சின்ன பேக்கெட் மாதிரி வாங்குங்க. ரெண்டையுமே சும்மா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துங்க. எடுத்து தண்ணீர் விட்டு குழச்சிக்கணும். குழச்சிக்கிட்டு சும்மா ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டை உருட்டிக்கணும். நெல்லிக்காய் அளவு உருண்டை உருட்டிக்கிட்டு பசும்பாலை கொதிக்க வச்சு, ஒரு கொதி தான் விடணும் பசும்பால். அந்த பசும்பாலை கொதிக்க விட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு 3/4 கிளாஸ் அந்த மாதிரி இருக்குல்லையா, அந்த மாதிரி அளவில் வச்சுக்கிட்டு நாட்டு சர்க்கரை போட்டு இந்த உருண்டையை சாப்பிட்டுட்டு இந்த பசும்பாலை குடிச்சிடணும். ஆனால் இது எல்லாமே நல்லா பசியில் இருக்கும்போது செய்யணும். காலை நேரமோ இல்லை மாலை நேரமோ நல்லா பசியில் இருக்கும்போது செய்யணும். அளவுகள் மாறக்கூடாது. கீழா நெல்லியும் கரிசலாங்கண்ணியும் அளவு மாறக்கூடாது. இது 2 ஸ்பூன்னா இது 2 ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணீர் விட்டு குழச்சிக்கணும். குழச்சி உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ ரெண்டு பேர் 3 பேர் இருக்காங்கன்னா அது தகுந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக அது ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது. லைட்டாக தண்ணி விட்டு அப்படி சின்ன சின்ன உருண்டையாக நெல்லிக்காய் சைஸ் பிடிச்சிக்கணும். இந்த சிறு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த அளவு பிடிச்சிக்கணும். இல்லை கொஞ்சம் அதிகமாக தேட்டால் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அதே நேரம் பசும்பாலை நீங்கள் காய்ச்சி வச்சுக்கணும். ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடணும் பாலை. அதை எடுத்து நாட்டு சக்கரை போட்டு இதை சாப்பிட்டுட்டு அதை குடிச்சிடணும். இது தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது சரியாக 45 நாளில் உங்களுடைய ஹீமோகுளோபினுடைய கவுண்டிங் அதிகமாகிடும். ரத்த சோகை பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ரத்தங்கள்லாம் நல்லா அடர்த்தி, இந்த மாதிரி ரத்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இது நம்ம பாரம்பரியத்துடைய ஒரு மருத்துவ முறை தான். இது ஒன்றும் பெரிய கிடைக்காத பொருள்லாம் கிடையாது. நாட்டு மருந்து கடை போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த நான் சொன்ன பொடிகள் கிடைக்கும், பசும்பால்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். அது குழந்தைகளுக்குலாம் இதை கொஞ்சம் பழக்கப்படுத்துங்க. ஆனாலும் இதை தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடாது. ஒரு 40 நாள் 45 நாள் பார்க்கணும். அப்புறம் விட்டுட்டு 1 மாதம் கழித்து திரும்ப செய்யலாம். தொடர்ச்சியாகவே பண்ணக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியாக பண்ணோம்னா ரத்தம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறது, அந்த கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் மறந்துடும். அதனால் நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கான சின்ன சப்போர்ட் பண்ணுறது தான் இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயம் தான். என் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். முதல் முறையாக பார்க்குறவங்க வாழ்த்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.